அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செங்கோட்டையனை எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்ம கட்சிக்கு உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அதிமுகவுடைய 3 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசியிருந்திருக்கிறாங்க. பேசும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலம் இது அதிமுகவுடைய கோட்டை. இப்ப அம்மா காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஜார்ஜேன்னு பிரியும் போது கொங்கு மண்டலத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல போய் எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஒரு மூத்த ஒரு நிர்வாகி நம்ம ஒரு கட்சியினுடைய பொறுப்புல திடீர்னு நீக்கிறோம் அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் கட்சிக்குள்ள கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி இங்க சமாதானம் பேசுறதுக்காக ஒரு 3 முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, நான் பொதுச் செயலாளரா இருக்கிறேன். என்னுடைய அனுமதியை மீறி ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. கட்சி ஒருங்கிணைப்பு பத்தி பேசுறாரு. நான் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லிட்டு இருக்கேன், கட்சி ஒருங்கிணைப்புங்கிறதுக்கு பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன மீறி ஒரு பிரஸ் மீட் வச்சு நடத்துறாரு. நடத்திட்டு எனக்கே ஒரு 10 நாள் கெடு கொடுக்குறாரு. அப்ப இருக்கும்போது எப்படி கட்சி பொறுப்பு வச்சிருக்க முடியும்? அப்ப ஒரு தலைமையை கட்டுப்பட்டு அவர் செயல்படும் போது நாங்க அதன் நடவடிக்கை எடுத்தா தானே ஒரு தலைமைக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கட்சி ஒருங்கிணைந்தா தானே வெற்றி பெற முடியும். ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி பேசுறது தவறா? அதுல இருந்த ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு வாக்குவாதமே பண்ணியிருக்காரு. அவர் என்ன கட்சி ஒருங்கிணைப்பு பத்தியான பேசினாரு? கட்சியை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி பேசினாரா? இல்ல உங்களை பத்தி ஏதாவது தவறா எதுவும் பேசினாரா? எதுவும் பேசல. கட்சி ஒருங்கிணைந்தா வெற்றி பெற முடியும், இல்லைன்னா திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி தானே பேசினாரு. இப்ப இது ஒரு தவறா எதுக்கு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க ஒவ்வொரு இப்ப தேர்தல் பரப்புரையும் நீங்க தொகுதி வாரியா நீங்க போகும்போதும், இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு வரும்போதும் செங்கோட்டையனுக்கு எந்த விதமான அழைப்புமே விடுக்கல. அதையும் பொறுத்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஏதோ நம்மளால கட்சி எதுவும் இன்னொரு பிளவை சந்திச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பெருந்தன்மையா போறாரு. இப்ப இருக்கிறவர்கிட்ட நம்மளும் ஒரு மரியாதையா நடந்துகிட்டா தானே நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு, அவர் போனா போகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. நீங்க இப்பவும் நீங்க பேச வர்றீங்க, நீங்களும் இருந்தாருங்க, இல்லாட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப நீங்க பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க. அப்ப நாளைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு போட்டி பொதுக்குழு ஒரு கூட்டி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை போய் தேர்தல் ஆணையத்தை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. இப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கொஞ்சம் பேராவது இருப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கிட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு போட்டி பொதுக்குழு மாதிரி கூட்டி தேர்தல் ஆணையத்தை கொண்டே கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு சின்னமும் உங்களுக்கு கைக்கு கிடைக்காம போயிடும். இன்னுமே தேர்தல் ஆணையம் உங்களை பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறல. இரட்டை இலை சின்னம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு செங்கோட்டையன் அவர்களை போய் நீங்க கட்சியை விட்டு நீக்கிட்டு நான் தான் வச்சது சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசினா இதெல்லாம் என்னன்னே, இப்படி பேசினா நல்லா இருக்குமானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு மூல காரணமா இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னா, இதுல 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் யாராரு அப்படின்னா, நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், இது ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமாருக்கு சொல்ல தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாலும் இந்த அமைதிப்பட படத்துல வரும் இல்லையா, இது சத்யராஜ் ட்ராயரை கழட்டி போடுவாரு. அதுல மணிவண்ணன் இன்னொருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ட்ராயரை நான் தாண்டா கழட்டுவேன், ட்ராயரை நான் தாண்டா துவைப்பேன், நான் தாண்டா துவைப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இழுத்து சண்டை போடுவாங்க. அதுக்கு சத்யராஜ் கேட்பாரு, என்ன மணி இப்படி பண்றீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்கண்ணா நான் தானும் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறேன், அப்ப எனக்கு தானே அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் சொல்லுவாரு. அதே மாதிரிதான் ஆர்பி உதயகுமார் அதே நிலையில தான் இருக்காரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. எடப்பாடி பழனிசாமி கிட்ட தூவம் போடுறது, அந்த ஜால்ரா அடிக்கிறது, அவரை ஸ்குரு குட்டு ஏத்தி விடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா காமராஜ், இது ஆர்பி உதயகுமார் தான். ஆர்பி உதயகுமாரை பத்தி சொல்ல தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொன்று தும்முனா போதும் அந்த இடத்துல உடனே ஓடிவார். அண்ணே என்ன ஆச்சு, திடீர்னு தும்மிட்டீங்களே, சளி பிடிச்சிருச்சா, எந்த இடத்துல இருக்கீங்க, டாக்டர்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது ஒரு மாதிரி அப்படிலாம் கவனிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர். இப்ப காமராஜ் டெல்டா மாவட்டத்துல இருக்கிறவர். எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே சுற்றுப்பயணம் போகும்போது பாருங்களேன், தென் மாவட்டங்கள்ல காமராஜ் கூடவே போவாரு. அதுக்கடுத்து ஆர்பி உதயகுமாரும் போவார். இந்த 2 பேரையும் கைக்குள்ள வச்சு அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஆர்பி உதயகுமாரும் காமராஜும் சேர்ந்து என்ன பண்றாங்க, என்னன்னே உங்களை எதிர்த்து செங்கோட்டையன் ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு, போறாரு. நீங்க பொதுச் செயலாளர் இல்லையா, உங்களை மீறி செயல்படுறாரு, எப்படின்னே அவரெல்லாம் கட்சியில வச்சிருக்கீங்க, கட்சி விட்டு நீ கட்டாலும் பரவாயில்லனே, அவர் கட்சி பொறுப்புல இருந்தா தூக்குங்களே, அப்பதானே அவருக்கு நமக்கிட்ட ஒரு பயம் இருக்கும், அப்பதானே நீங்க பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்குருவை ஏத்தி விட அந்த வேலையை கரெக்டா எடப்பாடி பழனிசாமி சிந்திச்சாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தனியா சிந்திச்சு எந்த முடிவுமே எடுக்கிறது இல்லை. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கியவங்களா இருக்கும்னு சொல்லி பார்த்தா ஆர்வி உதயகுமார், காமராஜ் தான். இப்ப தங்கமணி வேலுமணி அவங்களை கூட விட்டுட்டாங்க.
இப்ப அவங்க தங்கமணி, வேலுமணி இவங்கெல்லாம் வந்து எதுக்காக எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கொங்கு மண்டலத்துக்குள்ள இவரு ஒரு பொதுச் செயலாளர், இவரு ஒரு ஏற்கனவே ஒரு முதலமைச்சரா இருந்தவர். சரி, நம்ம இவரை எதுக்கு நம்ம வந்து பகைச்சுக்கிட்டு சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கணும், போற போக்குல அது போனது போகட்டும், வந்தது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி பத்தி இப்ப இவங்க 2 பேருமே எதுவும் கண்டுக்கிறது இல்ல. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் குழு வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சாங்க. இப்ப செங்கோட்டையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப 5ஆம் தேதி மனம் திறந்து பேசினாரு. இந்த 15ஆம் தேதி முடிய போகுது. இன்னும் 2, 3 நாள் தான் கிடக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பு கண்டிப்பா வந்து நடத்துவாங்க. ஏன்னா கெடு முடிஞ்ச பின்னாடி நான் வந்து ஒரு மறுபரிசீலனை பண்ணல அப்படின்னா நாங்க வந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த எப்படியும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த 2, 3 நாளைக்கு முன்னாடி டெல்லியில போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு, அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த நிலவரங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்ப பிஜேபியுமே எடப்பாடி பழனிசாமியை முழுசா நம்புற மாதிரி இல்லை. ஒரு வட்டம் வந்து கூட்டணி விட்டு போறேன்னாரு, அதுக்கப்புறம் கூட்டணிக்குள்ள வந்து சேர்ந்தாரு. அப்புறம் நாங்க தான் வந்து தலைமை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எல்லாத்துக்கும் பிஜேபி வந்து இடம் கொடுத்தாலுமே பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டா வேற வழி இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்குமே பிஜேபி விட்டா வேற வழி இல்லை. இப்ப 2 பேரும் கூட்டணி வச்சுதான் ஆகணும். அது 2 பேரும் கூட்டணி வச்சதுனால வேற கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு பிஜேபியும் வந்து நினைக்கிறாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டையா இருக்கிறார். இதுல ஒரு பக்கம் என்ன பேச்சு அடிபடுதுன்னா, இப்ப இருக்கிற வரைக்கும், அதாவது பொதுச்செயலாளர் பதவியும் இது இரட்டை இலச்சினமும் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் பிஜேபியோட நம்ம இருந்துக்குருவோம். ஏன்னா ஜனவரிக்கு மேல வந்து ஒரு தீர்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து. அதனால வந்து அது கிடைச்ச உடனே வந்து பிஜேபி கழட்டி விட்டுட்டு நம்ம எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கூட்டணி வச்சு நம்ம வந்து தேர்தலை சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனைப்புல ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது. பிஜேபியுமே வந்து எடப்பாடி பழனிசாமியை முழுசா நம்பல. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொன்ன கருத்துக்களையும் அவங்க வந்து கேட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்புன்னு சொல்லி சம்மதிச்சா உள்ள இருப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகி இரட்டை இலச்சினத்தோடு தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை செங்கோட்டையன் அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து கலந்து பேசிக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்களே சொன்னாங்க, என்கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து போன்ல பேசினாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அன்றாட நிகழ்வுகளை ஐயா ஓபிஎஸ் அவர்களோட செங்கோட்டையன் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப டிடிவி தினகரன், திருமதி சசிகலா, ஐயா ஓபிஎஸ் இந்த 3 பேரையும் சந்திச்சு ஒரு கூடிய விரைவில், அதாவது 15ஆம் தேதிக்கு மேல சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து இப்ப 3 முன்னாள் அமைச்சர்கள் போனாங்கல்ல, அவங்க வந்து ஒரு கடைசியா சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சோம். எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரை எடப்பாடி பழனிசாமி நம்பி எங்களால தேர்தல் களத்தை போய் நின்று வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க இது சீட்டு வாங்கி நம்ம களத்துல நின்றாலும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி வந்து கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க, அது வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து உங்கள்ட்ட வந்து சொல்றோம், அதை நீங்க ஒரு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு எடுங்க. இல்ல அதுக்கப்புறம் நான் அந்த பொதுச்செயலாளர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா நீங்களே இருந்துட்டு போங்க. ஆனா முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிற ஒரு கனவுலாம் வந்து நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்லை எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கல, எனக்கு வந்து நான் வந்து யாரையுமே வந்து கட்சிக்குள்ள இணைக்க மாட்டேன் அப்படின்னா மாற்று வழியை தேர்வதற்கான வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதை வந்து பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. நன்றி, வணக்கம்.